ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலா ஸ்டுடியோ. இன்றைக்கி சிங்கிள் கட்டோரி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எப்படின்னு காட்ட போகிறேன். பேட்டர்ன் நான் லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருக்கிறேன். பேக் பேட்டர்னுக்கு செப்பரேட் வீடியோ இருக்குது, ஃப்ரண்ட்டுக்கும் செப்பரேட் வீடியோ இருக்குது. பேக் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இது பேக். ஓகே, ஸோ இது ஃப்ரண்ட்டுக்கு 1 2 3 பேனல் வரும் ஒரு சைடில். ஓகே, அண்ட் இது வந்து கிராஸில் கட் பண்ணணும், இது பயஸில் கட் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ நல்லா ஸ்ட்ரெச்சியாக இருக்கும் இது. ஸோ இது பாருங்கள், இப்போ நான் இது கட் பண்ணதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து பேக். ஓகே, ஸோ இதுதான் பேக். நான் வந்து ஃபேப்ரிக் போட்டு நான் இப்படி மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணிட்டேன். திஸ் இஸ் பேக். ஓகே, பேக்குக்கு வேஸ்ட் பேண்டு இது வைக்க போகிறேன். இது பின்னாடி இது திக்காக தான் இருக்குது, பட் ஆனாலும் நான் வச்சு டர்ன் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தால் ப்ளவுஸ் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். இப்போ வந்து இது வந்து சைட் பேனல் பாருங்க, இது 2 பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இது வந்து இந்த இடத்துல வரும். ஸோ நீங்கள் இது பயஸில் கட் பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள், அதனால நல்லா ஸ்ட்ரெச்சியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்க தெரியுது உங்களுக்கு, நல்லா ஸ்ட்ரெச்சியாக அப்படி. ஸோ இது இங்கே வரும். ஓகே, இது நான் இங்கே ஜாயின் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இங்கே டாட் பிடிப்பேன். இதுதான் டாட்டோட பொசிஷன் இது ஆக்சுவலி. ஸோ நான் டாட்டுக்கு ஸோ இது இங்கே டாட் நம்ம இப்போ இங்கே பிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 சைடு நான் அட்டாச் பண்ணுறோம். இது வந்து வேஸ்ட் பேண்ட் கட் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு லைனிங்கும் நான் கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்து அட்டாச் பண்ணிவிட்டு கீழே நான் அட்டாச் பண்ணுவேன். அண்ட் இது வந்து ஸ்லீவ்ஸ். ஓகே, ஸ்லீவ்ஸ் கட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃப்ரண்ட் பட்டி. இங்கே ப்ளவுஸுக்கு இங்கே வர ஃப்ரண்ட் பட்டி. இது ஒன்று ஹூக்கு பட்டி, இன்னொன்று வந்து லூப் பட்டி. ஓகே, ஸோ இவ்வளோ தான் கட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வேஸ்ட் பேண்டுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் பத்தலை, அதனால நான் வந்து பிளாக் ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுதான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேக் வேஸ்ட் பேண்ட் தச்சு முடிச்சிடலாம். வேஸ்ட் பேண்ட் தச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வேஸ்ட் பேண்டை திருப்பி அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் தைச்சிங்கன்னா நல்லா ஃபிட்டிங்காக ஃபர்மாக இருக்கும். அதுக்கப்புறமா அதை டர்ன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நம்ம இன்னொரு ஸ்டிச் மிஷினில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்கும், ஏன்னா ஃபேப்ரிக் பார்டர் கொஞ்சம் திக்காக இருக்கனால நல்ல வேஸ்ட் பேண்டுக்கு நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம பேக்குக்கு டாட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் டாட் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது நம்ம பேக் வேஸ்ட் பேண்ட் தச்சாச்சு, அதுக்கப்புறம் 2 டாட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதை இப்போ வச்சுட்டு ஃப்ரண்ட் எடுக்கலாம். ஃப்ரண்ட்டோட பார்ட் பாருங்கள், இது வந்து பயஸில் கட் பண்ணது, அதாவது அந்த டாட் மார்க் பண்ணியிருக்கோம்ல. இப்போ அந்த டாட்டை ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த டாட் ஸ்டிச் பண்ணிடலாம். டாட் வந்து ஒரு ஸ்லைட் கர்வோடு நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணால் தான் நல்லா ஷேப்பாக வரும் உங்களுக்கு. இப்போது இந்த டாட்டில் ஒரு த்ரெட்டில் நீங்கள் முடிச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த கப் ஷேப் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. இப்போ இன்னொரு க்ராஸ் கட்டிங் இருக்குல்ல, அதையும் நீங்கள் அந்த ஃப்ரண்ட் டாட் தச்சு திருப்பிடுங்க இது மாதிரி. இப்போ இன்னொரு இந்த சைடு பேனல் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு இந்த ஃப்ரண்ட் கப் பேனலை எடுத்து ஜாயின் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரண்ட் டாப் போர்ஷன் முடிஞ்சிடும். இப்போது நீங்கள் ரைட் சைட் தைச்ச மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி ஃப்ரண்ட் பேனலும் சைட் பேனலும் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வேஸ்ட் பேண்டு அட்டாச் பண்ணணும். வேஸ்ட் பேண்டுக்கு அந்த கீழே வேஸ்ட் பேண்டு எட்ஜ் இருக்குல்ல, அதில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பிடுங்க. திருப்பிட்டு திரும்பியும் ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் போட்டுருங்க.
ஸோ 2 சைடுக்கும் இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி திருப்பினதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பேனல் கூட நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போது நீங்கள் ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க முதல்ல. அதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள் நான் எப்படி அதை உள்ளுக்குள்ளே வச்சு திருப்பி அந்த பிசுறு தெரியாமல் நீட்டாக ஸ்டிச் பண்ணணும். இப்போது அந்த டாப் வேஸ்ட் பேண்ட் தைச்சாச்சு. கீழே அந்த பேக் சைட் பீஸ் இருக்குது, அதை இதே மாதிரி டாப் பீஸ் அப்படி சுருட்டி அதுக்கப்புறமா இந்த லைனிங் ஃபேப்ரிக் இருக்குல்ல வேஸ்ட் பேண்ட் லைனிங், அதை நீங்கள் கொண்டு வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க முதல்ல. அதுக்கப்புறமா நான் அதை எப்படி உள்ளே இருந்து வெளியில் எடுக்கிறதுன்னு பாருங்கள். இப்போது நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் 2 சைடுக்கும் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட ஹுக்கு பட்டியும் அந்த லூப் பட்டியும் தைச்சி முடிச்சிடலாம். இந்த ஃப்ரண்ட் பட்டி தைக்கும்போது நீங்கள் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி அடியில் இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்புனீங்கன்னா ரொம்ப நீட் ஃபினிஷ் அந்த எட்ஜில் வரும். அதே மாதிரி இந்த பட்டி தைச்சதுக்கப்புறமா உள்ளே வந்து நீங்கள் இந்த மாதிரி அர்க்கத் ஒரு 3-4 அர்க்கத் கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பட்டி ஸ்ட்ரெயிட்டாக வரும் நீங்கள் தைச்சதுக்கப்புறமா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் உங்களுக்கு. இப்போது நம்ம ஃப்ரண்ட் பட்டி 2 சைட்லேயும் தைச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஹுக்கு நை தைக்கணுன்னா கூட தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு 2 சைட் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் டபுள் ஸ்டிச் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். 2 சைட்லேயும் நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடுங்க. சைட் சீம் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நெக் பைண்டிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்.
இப்போது நான் நெக்கு ரவுண்ட் பயஸ் டேப் வச்சு அட்டாச் பண்ணுறேன். பயஸ் டேப்பு நான் லாங்காக கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை அப்படியே அட்டாச் பண்ணுறேன். இப்போது அந்த பயஸ் டேப்புக்கு மேலே வந்து ஒரு டாப் எட்ஜ் ஸ்டிச் ஒன்று ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் அதை திருப்பி ஹெம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக நீட்டாக நெக்கில் வரும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ளாட்டாக நீட்டாக இருக்கும். இப்போ நான் ஹெம் பண்ணிடுவேன் ஃபுல் ரவுண்ட் நெக்கில். இப்போ நான் கையில் ஹெம் பண்ணியாச்சு ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு வந்து நான் சைடு சீம் ஜாயின் பண்ண போகிறேன். ஸ்லீவ்லேருந்து அப்படியே சைடில் ஜாயின் பண்ண போகிறேன். என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி நான் ஜாயின் பண்ணுறேன்.